எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கணும்னா எந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்கும், அதனால் தைரியமாக நம்ம பயணிக்கணும். அது ராத்திரியாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி. பழக்கப்படாத பாதையில் நம்ம பயணிக்கணும்னா பகலாக இருந்தால் கூட பார்த்து பார்த்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம். ஏன்னா எந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான் வாழ்க்கை. நடந்த விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நடக்க போகிற விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்துவோம். இந்த மாதத்தில் வீடு வாசல் கட்டுறதுக்கான வாய்ப்பு வருமா? எதிர்பார்ப்புகள் இருக்க தானே செய்யும். இந்த மாதத்தில் நம்மளுடைய பணப்பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு பாதை கிடைச்சிடாதா? நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பலவிதமான ஒரு எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஒரு கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் எல்லா எதிர்பார்ப்புகளும் எந்த இடத்துல அது பூர்த்தி அடையுமா அடையாதா, சரி ஆகுமா சரியாகாதா, இதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் தானுங்க. முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் வந்த நோக்கம் என்னன்றது உங்களுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிடலாம். என்ன சாதிப்பீங்களா சம்பாதிப்பீங்களா? ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. சம்பாதிக்கிறவங்க எல்லாமே சாதிக்கிறது இல்லை. அப்போது உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரே இடம் உங்களுடைய ஜாதகம் தானுங்க. ஜாதகம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க? டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கள் சார், உடனே கம்ப்யூட்டரில் போட்டு தட்டி சொல்லி போடுறாங்க. இது இல்லை, அஷ்டவர்க்கம். ஒரு பாவகத்தில் சூரியன் இருக்கிற அந்த சூரிய பகவானுடைய வர்க்கம் என்ன, அவருடைய அஷ்டவர்க்கம் என்ன, அதை வச்சு சந்திரனுடைய அஷ்டவர்க்கம், செவ்வாவுடைய அஷ்டவர்க்கமெல்லாம் இப்போ யாரும் எழுதுறது இல்லைங்க. இந்த மாதிரி முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. சாதகமாக இருக்கோ இல்லையோ, பாதகமாக இருக்கக்கூடாது இல்லை. சரி, அக்டோபர் மாத பலன்களில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி நண்பர்களுக்கு அக்டோபர் மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமான்ட்டு. அக்டோபர் மாதம் பிறக்கப்படக்கூடியது அக்டோபர் 1 செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூரம் நட்சத்திரம். அசுர குரு சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். அப்போது சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சிம்ம ராசியில் மிதுன லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. இது எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு இருக்குன்னா, தனுசு ராசிக்கு நம்ம பலன் சொல்கிறோம். தனுசு ராசியாதிபதி குரு பகவான் கோச்சாரத்தில் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரு அப்படின்னா சுக்கிர பகவானுடைய சாரத்தில் தான் சுக்கிர பகவானுடைய வீட்டில் தான் இருக்கிறார், ரிஷபத்தில் இருக்கிறார். தனுசு ராசிக்கு 6வது பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறார் இல்லையா? சரி, சூரியனுடைய ராசி சிம்ம ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுன்னு சொன்னேன். ஆனால் உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் 6வது பாவகத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து 5வது பார்வையாக சூரிய பகவானை பார்க்குறாரு. சூரிய பகவான் இந்த மாதத்தில் எங்கே இருக்கும்? கன்னியில். அப்போது புரட்டாசி மாதம்னா கன்னியில் தானங்க இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லையே. கன்னியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அப்போது எல்லாமே அந்த சுக்கிரனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், எல்லாமே மிங்கிள் ஆகக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதத்தில் மாதம் பிறக்கப்படுது. இது இந்த அந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும். தனுசு ராசியாதிபதி வக்ரம் அடைகிறார். 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலும் அது சாதகமாக தான் கொடுக்கும். 6வது பாவகத்தில் உங்களுடைய ராசிநாதன் பகையாக இருக்கிறவர் 12வது பாவகத்துக்கு அதிபதி. ஏன்னா 6, 12 கூடிய இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2வது பாதத்தில் 57 டிகிரியில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறார். 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரம் வாங்கி உங்கள் ராசியை பார்க்குறார். ஏன்? உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தையும் பார்க்குறார் செவ்வா. இதனால் திடீர் அதிர்ஷ்டம். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம். இது வரைக்கும் பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் தனுசு ராசி நண்பர்கள் காரணமாக இருந்திருப்பீங்க. ஒன்றுமே இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு 4 கல்யாணமாவது செஞ்சு வச்சுருப்பீங்க. ஒரு 2 பேருக்காவது இந்த தொழில் செய்யினா இது நல்லா இருக்கும்னா, ஏனுங்க இந்த தொழில் செய்யுங்கக்கா, நல்லா இருக்குங்கக்கா, செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அட்வைஸ் யோசனைகள் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கோ அல்லது வாழ்வாதாரத்துக்கோ இந்த தனுசு ராசி நண்பர்கள் கண்டிப்பாக காரணமாக இருந்திருப்பாங்க.
பேசின வாயும் ஓடன காலும் ஒரு அடை நிற்காது. ஒருத்தர் கேட்டு தான் அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு இல்லைங்க. அவங்க பாட்டில் கம்மன் இருந்தால் கூட இவங்க டைரெக்டாக போய், சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என்ன பண்ணணும், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கேட்காம உதவி செய்யக்கூடிய குணம் இந்த தனுசு ராசிக்கு இருக்க தான் செய்யுது. கேட்டாலும் உதவி கிடைக்காத ராசி எதுனா இந்த தனுசு ராசிக்கு தான். தனுசு ராசி நண்பர்களுக்கு, நான் தனுசு ராசி இல்லைங்க, தனுசு ராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கேட்டாலே உதவி கிடைக்காது. ஆனால் தனுசு ராசி நண்பர்கள் மற்றவங்களுக்கு கேட்காம உதவி செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நிச்சயமாக அந்த தனுசு ராசிக்கு. சரி, தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோகம் உயர்வு ஏற்பட போகுது. அதுபோக தொழிலில் சுய தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த நேரம். போன மாதம் வரைக்கும் மாதத்துக்கு எனக்கு 22,000 ரூபாய் தான் நாங்கள் வியாபாரம் ஆச்சு, அதிகபட்சம் ஒரு 25,000 ரூபாய் வியாபாரம் ஆச்சிங்கன்னா அது 3 மடங்கு அதிகமாக 1,00,000 ரூபாய் இன்றைக்கி இந்த மாதத்தில் வியாபாரம் ஆகிற அளவுக்கு சூழ்நிலைகள் கொடுக்கும் சுய தொழில் செய்கிற நண்பர்களுக்கு. புதிய முயற்சி எடுக்கக்கூடிய நண்பர்களும் இது நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா தனுசு ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி புதன். அந்த புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் வாங்குறாங்க. அதனால் தொழிலில் மாற்றம் வரும். வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு கூட உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை அல்லது உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை நிச்சயமாக வந்து சேரும். அதுபோக ஒரு சில தனுசு ராசி நண்பர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் ஏற்படும். எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, ராமேஸ்வரத்தில் பிறந்திருப்பாங்க, சென்னையில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அங்கே இருப்பாங்க, இவர் மட்டும் தனியாக இங்கே வேலை செய்துகிட்டு இருப்பாங்க. எத்தனையோ முறை இடமாற்றங்களை கேட்டும் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்திருந்தாலும் சரி, இந்த தருணத்தில் இடமாற்றங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்குது? இன்னும் ஒரு சில தனுசு ராசி நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக பலவிதமான சிக்கல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாத தொடக்கத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், தனஸ்தானாதிபதி தனுசு ராசிக்கு யாருன்னா சனி பகவான் தான் தனஸ்தானாதிபதி. சகோதர ஸ்தானம், தகரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதி வரார். தனகாரகன் அப்படின்றது குரு, தனஸ்தானாதிபதி அவர் மேலே வரும் பொழுது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இது நல்ல தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் தான் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தனகாரகனுடைய நட்சத்திரத்துக்கு டிராவல் பண்ணுறார். அப்போது நமக்கு நிச்சயமாக அந்த வரவு செலவில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். நிச்சயமாக அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேனுங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு எந்த தருணத்தில் அந்த சனி பகவான் அந்த தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ஏறுவார், எத்தனை நாள் அந்த நட்சத்திரத்தில் இருப்பார், அதனால் என்ன பலன் வரும்ன்ட்டு தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன். இன்னும் சூப்பராக இருக்கும், அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சரி, கொடுக்கல் வாங்கல் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரம். வாங்கின இடத்துல கட்டி போடலாங்க, கொடுத்த இடத்துல வாங்கிடலாங்க, அதுக்கான நேர காலங்கள் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா உங்கள் ராசிநாதன் 6வது பாவகத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதி சாரத்தில் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் சரியாக இருக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு காரணமில்லாமல் வைத்தியம், இடுப்பொலி இருக்கும், நம்ம வைத்தியம் பண்ணி இடுப்பு வலி சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா உடனே கழுத்து வலி வந்துடும். கழுத்து வலி இருந்து அது சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா கால் வலி வந்துடும். அட என்னடா இது ஒன்று மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்குதானே செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த தருணம்ன்றது தன்னுடைய உடல் உபாதைகள் சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். உங்களுடைய உடல் உபாதைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைச்சிரும். நிச்சயமாக நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைச்சிரும். இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சத்தியமாக கிடையாது. அப்போது நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். வேலை வாய்ப்பு உத்தியோகம் நல்ல விதமாக இருக்கும். அதுபோக இந்த திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன், திருமண ஸ்தானாதிபதி புதன், திருமண ஸ்தானாதிபதி திருமண காரகன் வீட்டுக்கு வருவார். எப்போ வராருன்னா கிட்டத்தட்ட 10ஆம் தேதி வந்துடுவார். அக்டோபர் 10ஆம் தேதி வர்றதுனால சுக்கிர பகவானுடைய வீட்டில் திருமண ஸ்தானாதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். இது இந்த புத்திர பாக்கிய வளர்ச்சி
இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம். அப்போ நமக்கு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அப்படின்னா கிட்டத்தட்ட புரட்டாசி கடைசி. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஓரளவுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். முக்கியமாக புத்திர வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆக புரட்டாசி மாதம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு உகந்த மாதமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 12ஆம் தேதி அக்டோபர் 12ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்துக்கு வராரு. எல்லா கிரகங்களுக்கும் இன்க்ளூடிங் ராகு கேது எல்லா கிரகங்களுக்கும் 6, 8, 12 மறைவு ஸ்தானம். ஆனால் இந்த சுக்கிரனுக்கு மட்டும் 6வது இடம் 8வது இடம் மறைவு ஸ்தானம். ஆனால் 12வது இடம் மறைவு ஸ்தானம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் அது. அப்போ சுக்கிர பகவான் 12வது பாவகத்தில் வரும் பொழுது திருமண காரகன் ஐன சுகஸ்தானத்துக்கு வரும்போது கணவருக்கு மனைவி மேலே ஆசாபாசம் வர்றதோ மனைவிக்கு கணவர் மேலே ஆசாபாசம் வர்றது சகஜமான ஒரு விஷயம். அப்போ பிரிஞ்சு இருக்கிற தம்பதிகளாக இருக்கட்டும், பிரிஞ்சு இருக்கிற காதலர்களாக இருக்கட்டும், இந்த தருணத்தில் இணையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஐயா தப்பாக எதுவும் எடுத்துக்கிடாதீங்க. சுக்கிர பகவான் அப்படின்றது ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகம். அதுபோக திருமண காரகனும் கூட. சுக்கிரனுக்கு நிறைய பேர்கள் இருக்குது, ஆனால் அது முழுமையாக நான் சொல்ல விரும்பலை. அந்த சுக்கிர பகவான் 12வது பாவகம் ஐன சுகஸ்தானத்துக்கு வரார். ஐன சுகஸ்தானத்துக்கு வரும் பொழுது குருவுடைய பார்வை வாங்குறாரு, குருவையும் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஆசாபாசங்கள் அதிகமாக வர்றதில் ஆச்சரியம் கிடையாது. இதனால் பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்றதுக்கான சந்தர்ப்பமும் ஏற்படுத்தும். சரிங்களா? அதுபோக 17ஆம் தேதி சூரிய பகவான் 10வது பாவகத்திலிருந்து 11வது பாவகத்துக்கு வரார். என்னைக்கு 17ஆம் தேதி. அந்த 17ஆம் தேதி வரைக்கும் யாருக்காவது காசு பணம் கொடுக்கறது பண்ணுறது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு யாருக்காவது காசு பணம் கொடுக்கணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. ஏன்னா சூரிய பகவான் நீட்சமடைவார். 17ஆம் தேதி நீட்சமடைவார். 17ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்குமே சூரியன் நீட்சமாக தான் இருப்பார். அதனால் யாருக்காவது காசு பணம் உதவி பண்ணணும் செய்யணும் அப்படின்னா 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தடை கிடையாது. 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கொஞ்சம் யோசனை பண்ணணும். நான் ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போட போகிறேன், லாட்ரி வாங்க போகிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் காசு பணம் போட போகிறேன் அப்படின்னாலும் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தடை கிடையாது. 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நிச்சயமாக அந்த சூரிய பகவான் நீட்சத்தில் வரும்பொழுது லாபஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த 17ஆம் தேதி சூரிய பகவானோட புதனும் சேர்ந்திருப்பார். சரியா? தொழில் ஸ்தானாதிபதியும் சூரிய பகவானோட சேர்ந்திருப்பார். அது நல்லது கிடையாது, அதை மட்டும் பார்த்துக்குவாங்க. மற்றபடி அக்டோபர் மாதம் இந்த விருச்சிகமே வருது, தப்பாக இருந்தால் அது மன்னிச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி நண்பர்களே, தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.